சோ गाइस ஃபைனலா நம்ம வீக்லி அப்டேட்டுக்கு வந்துட்டோம். சோ வீக்லி அப்டேட் பண்றவோட இப்போ வந்து மந்த்லி விடா மாறிடுச்சு. சோ இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் கன்சிஸ்டன்ஸா போட்டா என்ன சொல் கன்சிஸ்டன்ஸா கஞ்சியா ஐயோ சிறப்பான ஆள் நீ. அதாவது இன்னத்தான் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியா போட்டாலுமே வீக்லி அப்டேட் வந்து கன்சிஸ்டன்சியா போட முடியல. சோ இன்னில இருந்து சொல்றேன் ஒவ்வொரு சாட்டர்டே வந்து நம்ம வீக்லி அப்டேட்டை பார்ப்போம். ஓகேவா? ஏதோ தை பிறந்தா வழி பிறக்குமா பிறகுதானே பார்ப்போமே. சோ எனிவே மக்களே வீடியோ புதுசா இருக்கீங்க அப்படின்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டாலயே மெசேஜ் பண்ணி விடுங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் வடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அக்கா படமான ரெட் டே கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஸோ ரெட் டே கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போ ப்ரோ வருது அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ இவனுங்க போன வருஷம் பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு நினச்சேன். ஏன் ஜேஜேகே கூடிய கொஞ்சம் வந்து ஜேஜேகே டஃப் கொடுப்பான்ற போல நினச்சேன். ஆனால் தம்பி நீ ஒருக்கும் போப்பா நான் ஒருக்கும் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜேகே ஒருக்கு அமைச்சு விட்டு ரெட் டே கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறானுங்க. பட் அதில் என்ன சிரிப்பு அப்படின்னா அதே ஏப்ரல் மாதம் தான் வந்து ஜேஜேகேவும் எண்ட் ஆகுது. இந்த வரைக்கும் மனசுல நினைப்பு தெரியல. சரி எனிவே ரெட் டே கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமே வந்து யாருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்காது. மேபி சொல்ல போனா எனக்கே ஓரளவுக்கு பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் வந்து காக்க வச்சு காண்ட ஏத்திட்டானுங்க சொல்லணும். எனவே பாஸ் எல்லாம் தட்டி விட்டு நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. பட் மாசத்தை பத்தி சொன்னவனுங்க டேட்டை பத்தி சொல்லலன்றதா உண்மை. ஸோ என்ன பொறுத்தவரையும் ஏப்ரல் 10 உள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து எந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியல் பக்கம் இல்ல. அதாவது மாசம் சொல்லிட்டானுங்க, டேட்டை பத்தி அஃபிஷியல் டேட் இல்ல. ஓகேவா? ஸோ எனவே பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்து டேட் சொல்லுவானுங்கன்றதை நம்பலாம். பட் எனிவே ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போறது உறுதி. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து சோலோ லெவலிங் கூட ஃபேன்சி ஒரு கதற விடுற மூமெண்ட்னு சொல்லலாம். எவனுக்கு காண்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனா சத்தியமா எனக்கு லைட்டா சிரிப்பு தான் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து இந்த விஷயம் சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கு நல்ல விஷயமா இருக்கும். பட் சோலோ லெவலிங் கண்ணிக்கு காண்டா ஆகும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா இப்போ சோலோ லெவலிங் மாதிரியே ஒரு அனிமே வரப்போதாமா. சோ அவர் பேர் தான் வந்து டாப் ரைடர் கிங். இதுக்கு மேல இது என்ன சிரிப்பு அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஜிஹு வந்து முதல்ல அடி வாங்கணும் அதே மாதிரி இந்த கேரக்டரும் அடி வாங்குமா. அப்புறம் எப்படி ஜிஹுக்கு ஓவர் பவர் ஆகணும் அதே மாதிரி தான் வந்து இந்த கேரக்டர் ஓவர் பவர் ஆகுமா. ரெண்டும் கொரியன் அனிமேட்டட். சோ வந்து மாற்றங்கள் இல்ல. சோ அதனாலே வந்து பாதி ஃபேன்ஸ் தீர்மானிச்சிட்டானுங்க ஓகே டாப் ரைடர் கிங்ன்றது சோலோ ரிவ்யூக்கு அச்சஸ்ட் காப்பி தான் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து நான் இவரோட நாவலை ரீட் பண்ணி பார்க்கல. பட் இன்ஸ்டா பக்கம் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சோலோ ரிவ்யூ தான்டா பெங்கோ நீங்க என்னடா அப்படி சொல்லிட்டு கத்தின்னு இருக்கானுங்க. பட் என்னத்தான் இருந்தாலும் சோலோ ரிவ்யூக்கு அழிக்க இன்னொரு சோலோ ரிவ்யூ தான் வரணுன்ற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. சோ இந்த டாப் ரைடர் கிங் அப்படின்ற அனிமே இந்த ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக போகுதுப்பா. சோ ரிலீஸ் ஆயிட்டு அப்புறம் தான் தெரியும் எப்படிதான் இருக்க போகுது. பட் வந்து முக்காவாசி சொல்லிட்டானுங்க முக்கவாசி சோலோ ரிவ்யூ கூட காப்பி அப்படின்னு. அந்த மிச்சர கால்வாசில ஸ்டோரி போட்டு அப்புறானுங்களா இல்ல கிரிஞ்சு போட்டு பார்த்து கிரிஞ்சு போட்டு அணியை முடிக்கிறாங்களா பார்த்து நம்ம ஆகணும். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட எண்ட்லயே வந்து சோலோ ரிவ்யூ கூட படம் வர ரிலீஸ் ஆக போகுது. சோலோ ரிவ்யூ கொஞ்சம் சோலோ ரிவ்யூ அடிச்சுக்கிட்டோம் எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமே. என்ன சொல்றீங்க? சோ புது சோலோ ரிவ்யூ பார்க்க நானும் கொஞ்சம் வந்து ஆர்வமா தான் இருக்கேன் எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. சோ எனிவே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த அனிமே வந்து வர ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து எமிஷியன் ஷேடோ அப்படின்னு படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் போன அப்டேட்லயே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து நேத்து ஒருத்தர் வந்து எமிஷியன் ஷேடோ ரிலீஸ் ஆக போதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருந்தாருப்பா. சோ ஸ்டில் உண்மையிலே ரிலீஸ் தான் ஆக போதா ரிலீஸ் தான் பண்ண போறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 29 சொல்லிட்டானுங்க. பட் என்னதான் ரிலீஸ் பண்ணாலுமே மார்ச் 29 ஜப்பான் சொல்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ படம் வர போகுது படம் ஓட போடுறது உண்மைதான். பட் எங்க ஓட போகுதுன்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. அவனுக்கு இதுவரையுமே வந்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சை எடுக்கல. ஜப்பான்ல படம் ரிலீஸ் பண்ண போறோம்ன்றத பேச்சை எடுத்திருக்கானுங்க. சோ மேபி அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் தீர்மானிக்க சில காலங்கள் தேவைப்படுது. மேபி பிப்ரவரி மாசத்தோட எண்டு வரை சொல்றாங்க. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் த ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டா அந்த எமிஷியன் ஷேடோ அப்படின்ற மூவி வரதான் போகுது மார்ச் 29. ஓகேவா? நான் சொல்லிட்டேன் நீங்க இங்க இருந்து போய் ஜப்பான்ல பாக்குறது உங்ககிட்ட தான் இருக்கு. இல்லனா நீங்க எப்படி வந்து மத்த படத்தை பாப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பாருங்க. இந்த படம் மீன்ஸ் வந்து ஜப்பான் படம் வருதா. அதான் ஜப்பான் படம்னா நம்ம இப்ப டிமாஸ் என்ன வந்துச்சுல டிமாஸ் சேஞ்ச் ஆகலாம் வந்துச்சுல அதெல்லாம் பார்த்தோம்ல அது மாதிரி. ஓகேவா? சோ எனிவே அடுத்த அப்டேட்டுக்கு போலாம். சோ ஃபைனலா வந்து இவ்வளவு வருஷம் முஷோகோ டென்சை என்னடா ஆச்சு முஷோகோ டென்சை என்னடா கதை அப்படின்ற மாதிரி வந்து கதர்னு இருந்தோம். டிசம்பர் மாசத்துல அப்டேட் வந்துருச்சு. நான் 2026ல இந்த அனிமே ரிலீஸ் பண்ண போறோம்டா அப்படின்னு. பட் என்னத்த ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படினாலுமே சம்மர் ரிலீஸ் பண்றாங்களா வின்டர் ரிலீஸ் பண்றாங்களான்ற கேள்விகள் இருந்துச்சு. சோ நானுமே மேபி வந்து முடிஞ்சா ஜேஜேகே கூட ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு ஒரு ரைவலா விட சான்ஸ் இருக்கலாம்ன்றது எண்ணங்கள் எனக்குமே இருந்துச்சு. பட் தலை வந்து தள்ளி தான் போய் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களா தெரியல. முஷோகோ டென்சையை ஜூலை மாசம் தள்ளி வச்சுட்டானுங்கப்பா. சோ கிட்டத்தட்ட இன்னும் 5-6 மாசம் கழிச்சு தான் முஷோகோ டென்சையோட சீசன் 3 நம்ம பார்க்க போறோம். சோ உடனே தமிழ்ல வருவான் ப்ரோன்னு கேட்காதீங்க. தமிழ்ல வந்தா வருமானே டவுட் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம சொன்னாலும் பழிக்க மாட்டுது. அது கரெக்டா சொன்னாலுமே அது நடக்க மாட்டுது. சோ அதனால முஷோகோ டென்சை இங்கிலீஷ் டப்ல வரும் ஜாப்பனீஸ் டப்ல வரும்.
ஆனா தமிழ் டப்ல வருமானு தெரியாது. சோ காத்திருந்து பாப்போம். ஓகேவா? சோ முஷிகோ டென்சை ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல முஷிகோ டென்சைன்னு சொல்லுங்க. அப்பதான் முஷிகோ டென்சைக்கு வீடியோ எடுத்து போட முடியும்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இந்த வாரத்துல ஒரு முக்கியமான அப்டேட்டான கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல வரப்போகுதுதான் உண்மை. இன்னும் சொல்ற வரதா போதாயா அப்படின்னு கேட்டா எஸ் வரதான் போகுதுன்னு சொல்லிருக்கானுங்க. பட் அது யார் எடுத்து பண்றான்னு தெரியல. மேபி முசே இந்தியா பண்றாங்களா, சோனியா எடுத்து பண்றாங்களா, இல்லனா சிஆரா சிஎன்ஆ சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. பட் வந்து பதினீங்கள் பக்கம் கையை வச்சோம் அப்படின்னா முசே இந்தியா சொல்றானுங்க. சோ எனக்குமே கொஞ்சம் முசே இந்தியா தான் எடுத்து பண்ணுவானுன்ற டவுட் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து முசே இந்தியா இதுவரை தமிழ் டப்ல எந்த அனிமே பண்ணதே கிடையாது. சோ அதனால வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு பண்ண மாட்டானுங்கன்றதும் நம்பிக்கை தான் இருக்கு. சோ நான் பேசிக்கலா வந்து முசே இந்தியா பத்தி பேச விரும்பல. ஏன் பேச விரும்பல, தமிழ் டப்பே பண்ண மாட்டானுங்க. சோ அதனால வந்து முசே இந்தியா பத்தி எதுவும் பேசுற மாதிரி இல்ல. பட் இருந்தாலும் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் வந்து இந்த வருஷத்துக்குள்ள தமிழ் டப்ல வந்துரும்ன்றதை நம்புவோம். சோ இந்த மாசம் எண்டுக்குள்ள ரிலீஸ் டேட் அண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் வந்துரும் அப்படின்றது நம்புவோம். ஓகேவா? பட் பேசிக்கலா முசே இந்தியா பண்ண போறான்னு சொல்றானுங்க. பட் முசே இந்தியா பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப வந்து சொல்றது அவனுக்கு ஏகப்பட்ட ஆள் கூட கொலாபரேஷன் பண்றானுங்க, ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருக்கானுங்க. லைக் கிரன்சோல் மாதிரி கூட. ஏன் கிரன்சோலுக்கே வந்து முசே இந்தியா தான் வந்து டப் பண்ணி கொடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சுகளும் இருக்கு. சோ முசே இந்தியாவுக்கும் கிரன்சோலுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. மேபி நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்னதான் கதை அப்படின்றத நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன் உங்ககிட்ட. ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த கண்டென்ட்ல கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல வரபோது அதுக்கான டேட்டை நம்ம கூட சேர்த்துருவோம், பாத்துருவோம். ஓகேவா? சோ ஒரு பக்கம் இப்படி இருக்கு. அதே கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டோட சீசன் 4 எங்கடா போச்சு, என்னடா வரப்போகுதுன்ற கேள்விகள் இருக்கு. அந்த சீசன் 4 எப்போதானா வருமா வராதா அப்படின்னு பார்த்தா அதுக்கான டேட் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கப்பா. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா கரெக்டா வந்து ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எழுந்திருக்கு கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டோட அபிஷியல் பக்கம் இருந்து. சோ எனிவே கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டோட சீசன் 4 வந்து ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. மேபி அப்பே தமிழ்ல போறோம் சான்ஸ் இருக்கு. எப்படி ப்ரோ கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்டா இப்போ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்திருக்கும். சோ அப்படி சீசன் 3 ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து சோனியா வந்து சீசன் 1 சீசன் 2 ரெண்டுத்தையும் தமிழ்ல ரிலீஸ் பண்றானுங்க. சோ அதே மாதிரி கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமேவோட 4th சீசன் வருதுனால தான் கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டோட ஃபர்ஸ்ட் சீசன், ரெண்டாவது சீசன், தேர்ட் சீசன் சொல்லிட்டு 3 சீசன் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவானுங்க போல. சோ எனிவே கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் கொஞ்சம் காத்துறதா பார்க்கணும் மக்களே. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த கருமத்தை இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது கருமன்றத டீமன் ஸ்லேயர் சொல்ல, இப்ப டீமன் ஸ்லேயர் அப்டேட்டா சொல்றேன். ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா எப்பயுமே வந்து கோல்டன் குளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி வச்சிருந்தானுங்க. அந்த அவார்டுக்கு வந்து டீமன் ஸ்லேயர் நாமினேட் ஆயிருந்துச்சு. சோ நம்மளுமே அப்படின்னு பார்த்தா 2025 எப்படி அனிமே அவார்ட்ஸ் டீமாஸ்ல இருந்து அனிமேஷன் அவார்டு வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த அவார்டு வாங்கிடுவானுங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருந்தோம். ஆனா சிரிப்பு என்ன அப்படின்னா நம்ம டீமாஸ்ல தோக்க வச்சு கேக் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் சீரிஸ் வாங்கிட்டு போயிடுச்சு அனிமேஷன் பட்டத்தை. இதை பார்த்த நானே என் தலையை செருப்பால் அடிச்சுதான் எதுல அடிச்சுதுன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் வந்து அந்த கேக் பாப்ல வந்து நான் அனிமேஷன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. ஆனா அந்த அனிமேஷன் வந்து டீமாஸ்ல தோக்க அடிக்கிற அளவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கே தெரியும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து எல்லாம் உண்மையா இருக்க மாட்டானுங்க. ஏதாவது பின்னாடி வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் கூட சான்ஸ் இருக்கு. ஐயோ பொலிட்டிக்கலா வாய் துறக்கவே ஆரம்பிக்கிறாடாப்பா. ஐயோ சோ நீவே போன வருஷம் அனிமே வாழ வாங்கின டீமன் ஸ்லேயர் இந்த வருஷம் வந்து கோல்டன் குளோபை தவற விட்டு பின்னாடி பேக் ஷாட் வாங்கி போய் உட்காந்துட்டானுங்க அப்படின்றதா உண்மை மக்களே. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் गाइस ஒரு பங்கமான அனிமேவான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட சீசன் 4 பத்தி தான் பேச போறோம். என்ன ப்ரோ டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வரப்போதா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஆமா அப்சல்யூட்லி வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 4 ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் இந்த வருஷமே. பட் சம் ரூமர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 4 வந்து டிஸ்னில வரப்போகிற மாதிரி பிளான்கள் போயிட்டு இருக்காமா. பட் அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்த நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்றதை விட எனக்கு தெரியலன்றதை நான் சொல்லுவேன். ஓகேவா? மேபி நெட்ஃபிளிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட சரி ஓகே. ஏன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து சமீப காலமா வந்து ஏகப்பட்ட பார்க்கும் லைக் வந்து சக்கமோட்டோ டேஸ், ப்ளூ பாக்ஸ் போன்ற ஏகப்பட்ட அனிமே எடுத்து பார்த்துருப்போம். ஆனா இப்போ டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் டிஸ்னி எடுக்க போறாங்கன்றதே வந்து ஒரு ஐ திங்க் வந்து அது பொய்யில இருக்கிற ஒரு பெரிய வதந்தி மாதிரி தான் இருக்குப்பா. சோ இருக்கிற 1 2 3 வந்து கிரன்ச்சோல எடுத்துருப்பானுங்க. சோ சீசன் 4 அவங்க தான் எடுப்பானுங்க. பட் டிஸ்னி எடுக்க போறான்னு சொல்லிட்டு ரூமர் இருக்கு. இனியே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? பட் அவன் எடுத்தா என்ன பாயிண்ட் ஆஃப் த கண்டென்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்துல டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட சீசன் 4 வரப்போகுதுன்றதாங்க உண்மை. சோ இந்த விஷயத்துக்கு நானுமே அவளா காத்துனுக்கிறேன், நீங்களும் காத்துனுங்களா? சோ गाइस அதுக்கப்புறம் வின்லாண்ட் சாகா, சோ வின்லாண்ட் சாகா சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன மாசம் எல்லாம் வந்து சரியான ரூமர். அந்த ரூமர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் சீசன் 3 கன்ஃபார்ம் வரப்போகுது, வின்லாண்ட் சாகா வரப்போகுதுன்னு சொல்லிருப்பாங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் கூட சொல்லிருப்பேன். ஆனா நேத்து ஆத்திரான மக்காட்டவே சொல்லிட்டாரு வின்லாண்ட் சாகா சீசன் 3 வரப்போறது கிடையாது, அது முழுக்க ரூமர் அப்படின்னு. சோ அதனாலே பச்சையா தெரிஞ்சு போச்சு வின்லாண்ட் சாகாவோட சீசன் 3 வரப்போறது கிடையாது, சீசன் 2 ஓட வந்து வின்லாண்ட் சாகா எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. சோ இது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் என்னத்த சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. சோ எனிவே மக்கள் யாராச்சும் வின்லாண்ட் சாகா
சாகாவோட சீசன் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தீங்க, ஆசையில இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படி குப்பத்தொட்டில போட்டு நீங்க போயிட்டு வேற அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எண்டிங்ல ஒரு பெரிய அனிமையோட ஜேஜிகே பத்தி தான் பேசி ஆகணும். ஜேஜிகேவோட சீசன் 3யோட 3 எபிசோட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரைட்டா? அந்த எபிசோடு கேவலமா இருந்திருக்கும். அது கேவலமா இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு சொல்றதை விட அந்த எபிசோட்ல இவனுக்குமே எதுவுமே புரியாதா சொல்லியாகணும். சோ நானுமே ரிவ்யூல சொல்லிருப்பேன், சொல்றது புரிய மாட்டேது, வேகமா போகுது, ஏகப்பட்டதை படிக்க முடியல அப்படின்னு. சோ போட்டப்ப கூட எனக்கு கொஞ்சம் திங்கிங் இருந்துச்சு, மேபி வந்து நம்மளுக்கு ஒரு புரியலையோ, நம்ம தப்பு பண்ணட்டுமோ அப்படின்னு. ஆனா என்ன மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னும் போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் அப்படின்னு. சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட்டிங் நம்ம சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பெருமை கிடையாது, பரவாயில்ல, நம்ம சொல்றது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேவா? சோ எனிவே இந்த விஷயத்துல ஜேஜிகேவோட அப்படின்னு சொல்ல மாட்டேன். சோ ஜேஜிகேவோட 24 எபிசோட் இருக்கு தெரியுமா? அந்த 24 எபிசோட வந்து 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாடுங்கப்பா. அதாவது அட்டாக் ஆன் டைட்டன் லாஸ்ட் சீசன் இருக்குல்ல, அந்த சீசன்ல வந்து நான் படமா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க தெரியுமா? சோ அதே மாதிரி ஜேஜிகேவோட 24 இருக்க எபிசோட 12 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போறாங்களாமா, லைக் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. சோ இதுல என்ன ப்ரோ பிரச்சனை இருக்கு? இதுல இன்னும் பிரச்சனை இல்லையே ப்ரோ, பார்ட் 1 பார்ட் 2 லைக் நேம் தானே மாற போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மேபி வந்து ஜேஜிகேவோட 24 எபிசோட வந்து இந்த 3-4 மாசத்துல எண்ட் ஆகிடும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 12 எபிசோட இன்னைக்கு அதாவது வந்து இந்த 2 மாசம் ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியில் இருக்க 2வது பார்ட்டோட 12 எபிசோட இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் பண்ணுவானுங்களாமா. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜேஜிகே வந்தது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஜேஜிகே முடிஞ்சதும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சோ ஜேஜிகே போட்டு நான் ஏப்ரல் மாசம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க 1 வருஷம் 2 வருஷம்ன்றது ஒரு பெரிய வருஷமா இருக்கும், ரைட்டா? சோ நான் அப்படி பண்ணாம இந்த வருஷத்துல ஜனவரி பிப்ரவரியில வந்து ஒரு 12 எபிசோட் போட்டு அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்ல ஒரு 12 எபிசோட் போட்டேன் அப்படின்னா நான் அடுத்த வருஷம் அனிமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்க அனிமே பத்தி பேசுவீங்க. சோ இது லைக் டாக்டிக்ஸ் மாதிரி தான், ஓகேவா? பட் எதுக்கு அந்த டாக்டிக்ஸ் மேற்கொள்றாங்க அப்படின்னு தெரியல. இல்லனா வந்து மேபி சொல்றது அடுத்த 12 எபிசோட் அதாவது வந்து 13 14 15 இருக்கிற 2வது பார்ட்ல இருக்கிற 12 எபிசோடு அந்த எபிசோட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கலாம். சோ அதை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 பிரிச்சுட்டானுங்க போல. சோ எனிவே இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜேஜிகேவோட 24 எபிசோடு 12 எபிசோடா பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்க போறாங்களாமா. பட் அது நான் சொன்ன மாதிரி இப்ப 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட எண்ட்ல 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு அவங்க சொல்லல. அவனுங்க பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்க போற மட்டும் தான் சொல்றாங்க. சோ காத்திருந்து பாப்போமே. சோ गाइस இது மட்டும் தான் வந்து இந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான நியூஸ்னே சொல்லலாம். சோ உண்மையா சொல்ல போனா 1 2 இல்ல ஏகப்பட்ட நியூஸ் இருந்துச்சு இந்த ஒரு வாரத்துல, அது முக்கியமான அனிமேக்கு. சோ முடிஞ்ச வரை நான் சொல்லிட்டேன். சோ அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லென்த் கணக்கான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த அப்டேட்ல கை வைக்கணும் அப்படின்னா பெரிய வீடியோ மாறுது. சோ நான் பெரிய வீடியோ ரிலீஸ் பண்ணி மேபி நாளைக்குள்ள வந்து பெரிய வீடியோ போடுறேன், ஓகேவா? சோ எனிவே நீ கேட்டதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தீங்க, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வீடியோ போட்டுருக்கேன். மேபி ஏதாவது அனிமே கூட அப்டேட் சொல்லலாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அனிமோட அப்டேட் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சோ எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல ரீப்ளை பண்றேன், எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்த வாரம் வீக்லி அப்டேட்ல போட்டு விடுறேன், ஓகேவா? சோ எனிவே போதும் சும்மா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி